ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லீகசி. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சில்வர் சஃபர் பிளாக்கோட இஷ்யூ 4. யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பண்ணி ஆன் பண்ணிருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யாராவது பார்க்க வந்தீங்கன்னா அதையும் போய் செக் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ சில்வர் சஃபர் கடைசி என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். கடைசி நம்ம ஈகோட உடம்புலேருந்து அந்த கேலக்டஸ் அந்த காஸ்மிக் இன்குபேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ இப்போ அந்த காஸ்மிக் இன்குபேட்டரை எடுத்துட்டு நம்ம ஈகோட உடம்புலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் சஃபர் வெளியில் வராரு. வெளியில் வந்ததும் நம்ம ஈகோ வந்துட்டு எனக்கு உள்ளே இருந்த அந்த வலி வந்து இப்போ போயிடுச்சு, நீ எனக்கு வந்து உதவி பண்ணியிருக்க, அதுக்கு நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து உனக்கு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஈகோ வந்து சொல்ல, இந்த பக்கம் சில்வர் சஃபர் வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும் ஈகோ, அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு கொடுத்த வாக்கு அந்த வாக்கு வந்து ஞாபகம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மூவ் ஆக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த வெளிச்சத்தை நான் வேட்டையாடணும் அப்படின்ற ஒரு குரல் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கேட்க ஆரம்பிக்குது. நம்ம சில்வர் சஃபருக்கும் தெரியுது, நம்ம ஈகோக்கும் தெரியுது நல் வந்துகிட்டு இருக்கா அப்படின்ற விஷயம். அண்ட் நம்ம சில்வர் சஃபரோட உடம்பு, அதாவது அவரோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அவர் ஆல்ரெடி யூஸ் பண்ண பவர்ல வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பிளாக்காக மாறிடுச்சு. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஈகோ வந்துட்டு அந்த அந்த ஒரு பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும், உன்னோட மாஸ்டர் தானே, உன்னோட கேரக்டர்ஸ் தானே அங்கே உள்ளே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை பார்த்து கேட்க, நம்ம சில்வர் சஃபர் வந்துட்டு ஆமாம் அவன் தான் உள்ளே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே நம்ம ஈகோ வந்துட்டு அவனை நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம சில்வர் சஃபர் வந்துட்டு அவன் ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட உயிர்கள் வந்து கொண்டுட்டான், ஏகப்பட்ட கிரகங்கள் வந்து இவனால் அழிஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேர் வந்து இவனால் செத்துருக்காங்க, அண்ட் இன்ன தடவை நான் இவனை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த காஸ்மிக் இன்குபேட்டரை எடுத்துக்கிட்டு நம்ம சில்வர் சஃபர் அங்கேருந்து வேகமாக கிளம்ப ஆரம்பிக்க, நம்ம ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அண்ட் நம்ம சில்வர் சஃபர் மைண்ட் உள்ள என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனிமேட்டு என்னை யாருமே டெத்துன்னு கூப்பிட முடியாது, இனிமேட்டும் இவனால் யாருமே சாவ முடியாது, அந்த சாவுக்கு நானும் வந்து ஒரு காரணமாக இருக்க மாட்டேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் சஃபர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ சொல்லிக்கிட்டு அதை அழிக்கலான்னு போகும்போது நொரின் அப்படின்னு சொல்லி இன்னொரு குரல் கேட்க, நம்ம சில்வர் சஃபர் திரும்பி பார்க்க வாட்சர் அங்கே வந்து நிற்கிறாரு. ஸோ நம்ம வாட்சர் வந்துட்டு இந்த மாதிரி எதுக்காக இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம இந்த மாதிரி நொரின், அதான் நம்ம சில்வர் சஃபர் வந்துட்டு வாட்சர் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நம்ம வாட்சர் வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறேன், நீ பண்ண போகிறத இப்போ நான் தடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே நம்ம சில்வர் சஃபர் வந்துட்டு உன்னோட வேலை இந்த மாதிரி பார்க்கறது மட்டும் தானே, நீ எதுக்காக இப்போ தடுக்க நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நம்ம அதுக்கு வாட்சர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறது மட்டும் தான் என்னோட வேலை, அது உண்மை தான், ஆனால் நீ இங்கே சம்மந்தமே இல்லாமல் எதுக்காக வந்திருக்க, நீ வந்து இந்த இடத்துல இருக்கவே கூடாது, ஏன்னா கேரக்டர்ஸ் உருவானதுக்கு அப்புறம் தான் சில்வர் சஃபர் வரணும், நீ வந்து டைம் ட்ராவல் பண்ணி முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க, ஸோ அதுக்கு நான் வந்து தடை கிடையாது, இப்போ நீ தான் வந்து தடையாக நின்றுட்டு இருக்க, இந்த இடத்துல கேரக்டர்ஸ் உருவாகணும், அதுதான் விதி அப்படின்னு சொல்லி நம்ம வாட்சர் வந்து சொல்ல ஆரம்பிக்க, நம்ம சில்வர் சஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் உருவான ஏகப்பட்ட உயிர்கள் வந்து அழிஞ்சிரும், ஸோ அதுக்கு வந்து நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவனே நம்ம வாட்சர் வந்துட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட ரியாலிட்டிஸ் வந்து இருக்குது, ஸோ ஒரு ரியாலிட்டியில் நீ வந்து உன்னோட கிரகமான அந்த செல்லால் நீ மட்டும் தனியாக கடைசி வரைக்கும் இருந்து சாவ, இன்னொரு ரியாலிட்டியில் தேனோஸ் எதிர்த்து இந்த பிரபஞ்சமே அழிஞ்சிருக்கும், ஆனால் நீ ஒருத்தர் மட்டும் கடைசியாக நின்று தோரோட அந்த மியால்நீர் சுற்றியில் எடுத்து நீ வந்து சண்டை போட்டு அவனை வந்து தோக்கடிப்பான், இல்லைனா அவன் உன்னை தோக்கடிப்பான், இந்த மாதிரி ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். அதே மாதிரி நீ வந்து ஒரு டார்க்னஸ், ஒரு இருளை வந்து நீ தோக்கடிக்கணும்னு நினைக்கிற, இருளை உன்னால் இருளாலேயே அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வாட்சர் வந்து சொல்கிறாரு. அண்ட் நம்ம சில்வர் சஃபர் வந்துட்டு இதுக்குள்ளே இருக்க கேலனை நான் ஃபீல் பண்ண போகிறேன், அதாவது கேலக்டர்ஸோட ஒரிஜினல் பேர், ஒரிஜினல் என்ன சொல்கிறது, ஒரு ஒரிஜினல் ஐடென்டிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா கேலன். ஸோ நம்ம சில்வர் சஃபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் கை வைக்க அப்படியே நம்ம கேலன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாரு, அதாவது அவன் பிரபஞ்சமே வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சிருக்கு, அவன் யூனிவர்ஸே மொத்தமாக அழிஞ்சு இந்த பக்கம் தள்ளப்பட்டிருக்கா, இந்த பக்கம் தள்ளப்பட்டு இந்த காஸ்மிக் இன்குபேட்டரால் அவன் வந்து கேலக்டர்ஸாக மாற்றப்பட்டிருக்கா அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் சஃபருக்கும் தெரியும். பட் ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உணர்ந்து பார்க்குறாரு. உணர்ந்து பார்த்தது நம்ம சில்வர் சஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் சஃபரும் நம்ம கேலன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, டெலிபத்தியா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம சில்வர் சஃபர் வந்துட்டு உன்னோட உண்மையான ரூபத்தை காட்டு அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்க, அந்த கேலக்டர்ஸ்ன்ற உருவம் போய் கேலன் அப்படின்ற அந்த சயின்டிஸ்டோட உருவத்தை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. நான் வந்து உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சில்வர் சஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேலக்டர்ஸ், அதாவது கேலனை பார்த்து சொல்ல, நம்ம கேலன் வந்துட்டு எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா நான் ஏதாவது மிகப்பெரிய தப்பு எதுவும் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லி நம்ம கேலன் வந்து கேட்க, நம்ம சில்வர் சஃபர் வந்துட்டு நீ ஏகப்பட்ட கிரகங்கள் வந்து அழிச்சிருக்க, உன்னால் ஆயிரக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சாவ கிடக்குறாங்க, உனக்கு இன்னொரு பேர் வந்து இருந்தது, நீ தான் வந்து டெத்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நீ எந்த கிரகத்துக்கு போனாலும் அந்த கிரகமே ஃபுல்லாக அழிஞ்சிரும் அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம கேலன் கிட்டே சொல்கிறாரு. ஆனால் நம்ம கேலன் வந்துட்டு இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு விதி என்ன நினைக்குதோ, அதாவது விதி எப்படி நடக்கணும்னு நினைக்குதோ அது மாதிரி தான் நடக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் எனக்குள்ளே இருக்க அந்த மாற்றம் வந்து எனக்கே தெரிய ஆரம்பிக்குது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கேன், வளர வளர என்னோட பசி அதிகமாகிட்டே போகுது, நான் உன்கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறேன், உன்னால் இருளாலேயே தோக்கடிக்க முடியாது, இருளை வச்சு உன்னால் இருள் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கேலன் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் சஃபர்ட்ட சொல்ல, நம்ம சில்வர் சஃபர் அதுக்கப்புறமா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு மாறுறாரு. எதனால அப்படின்னா இந்த விஷயம் வந்து நடந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம், ஏன்னா இது நடக்கலைன்னா காஸ்மிக் லெவலில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும், ஏன்னா கேலக்டர்ஸ் இல்லைனா ஏகப்பட்ட கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், ஸோ சண்டை வந்து அதிகமாகும், ஒவ்வொரு கிரகத்துக்கும் சண்டை அதிகமாகும், இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வார் லெவலில் போய் கொண்டு போய் விட்டால் கூட ஆச்சரியம் கிடையாது, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை கணக்கான உயிர்கள் வந்து போக தான் போகுது. ஸோ அதனால நம்ம வாட்சர் சொன்னது கேட்டு நம்ம சில்வர் சஃபர் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த ஒரு காஸ்மிக் இன்குபேட்டர் எந்த இடத்துல போய் விழணுமோ அந்த இடத்துக்கு நம்ம சில்வர் சஃபர் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுறாரு. அண்ட் அதில் அவரோட பவர் இன்னும் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நம்ம சில்வர் சஃபர் இப்போ ஈகோ கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்து நிற்கிறாரு. நம்ம ஈகோ சில்வர் சஃபரை பார்த்துட்டு உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நம்ம சில்வர் சஃபர் வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கே நல்லா தெரியும், உன்னால தான் என் மைண்டை ரீட் பண்ண முடியல, ஸோ நீயே ரீட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி நம்ம சில்வர் சஃபர் சொன்னதும் நம்ம ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஈகோ இந்த மாதிரி சில்வர் சஃபரோட மைண்டை ரீட் பண்ணதும் டொரின் நீ நினைக்கிறது உண்மைதானா, உனக்கு இது கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டதும் நம்ம சில்வர் சஃபர் வந்துட்டு அதுதான் வந்து இந்த இந்த ஒரு போரில் ஜெயிக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி அப்படின்னு சொல்லி நம்ம சில்வர் சஃபர் சொல்கிறாரு. அண்ட் நம்ம ஈகோ வந்துட்டு சரி நீ என்ன கேட்குற நான் கரெக்டாக சொல்லவா, அதாவது என்னை வந்து செலஸ்டியல் பிளேனோட ஒன்றையும் சேர்த்து கனெக்ட் பண்ண சொல்கிறேன், கனெக்ட் பண்ணி இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்க எல்லாத்தோடையும் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாத அப்படின்னு சொல்லி கேட்டதும் நம்ம சில்வர் சஃபர் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி அப்போ நீ என்னோட சேர்ற மாதிரி நினச்சிக்கோ, என்னோட கண்ணு உன்னோட கண்ணை நினச்சிக்கோ, இப்போ நீ உன் கண்ணை திறந்து பார்க்கும்போது உன் முன்னாடி ஏகப்பட்ட கிரகங்கள் வந்து இருக்குது. ஸோ அந்த கிரகத்தோட அதாவது இருக்கிற இந்த ஒரு செலஸ்டியல் பிளேனோட வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் சஃபர் கனெக்ட் பண்ணி இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்க எல்லாத்தோடையும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறாரு, எல்லா பிளானட்டோடையும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறாரு. ஸோ கனெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம சில்வர் சஃபர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பிளானட்டில் இருக்க, அதாவது ஒவ்வொரு பிளானட்டில் இருக்க ஒவ்வொரு பிளான்ஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு லிவிங்காக இருக்கட்டும், ஸோ அந்த ஒவ்வொரு லிவிங் ஆர்கனிசமும் அதோட ஒரு உயிர், அதோட ஒரு பகுதியான உயிரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீடாக வந்து எனக்கு வந்து தரணும், ஒரு விதையில போட்டு தர மாதிரி வந்து தர சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஈகோ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் சஃபர் சொல்ல நம்ம ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே இருக்கிற எல்லா பிளானட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அதே மாதிரி அது எல்லாத்தையுமே பண்ணி நம்ம சில்வர் சஃபர்ட்ட அதை வந்து பார்த்தீங்கன்னா பவராக வந்து தராங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஈகோ ஒரு செலஸ்டியல், ஸோ அவரால் செலஸ்டியல் பிளேனில் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் சில்வர் சஃபர் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஈகோ கிட்ட இந்த மாதிரி சொன்னதும் நம்ம ஈகோ செலஸ்டியல் பிளேனில் ஆக்சஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்கிற எல்லா கிரகத்தோடையும் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி அவங்களோட ஒரு பார்ட் ஆஃப் லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதையாக மாற்றி அந்த ஒரு சீடு இருக்குல்ல, ஸோ அந்த சீடை வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க என்ன சொல்கிறது, அது வந்து கரெக்டாக சொல்லணும்னா நீங்கள் அந்த சீடை வந்து பார்த்தீங்கன்னா ஒளிர்விக்கிற மாதிரி, அதாவது அந்த சீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டை நீங்கள் தர மாதிரி, ஸோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்க எல்லா கிரகத்திலிருந்தும் ஒவ்வொரு சீடு வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அந்த ஒவ்வொரு சீடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்டால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம சில்வர் சஃபர் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறாரு. ஸோ இதை வச்சு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி நம்ம ஈகோ கேட்குறாரு. அதுக்கு நம்ம சில்வர் சஃபர் வந்துட்டு இதை வச்சு நான் மொத்தத்தையும் எரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சில்வர் சஃபர் சொல்ல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. ஸோ நம்ம சில்வர் சஃபர்ட்ட இப்போ நல்ல எதிர்க்கிற அளவுக்கு ஒரு ஆயுதம் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆயுதத்தை வச்சு நம்ம நல்ல எப்படி தோக்கடிக்க போகிறாரு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த விஷயம் வந்து பார்க்கலாம். ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஆன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே வேறு ஏதாவது நான் ஒரு வேலை ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதே மறக்காமல் கீழே கவுண்ட் பண்ணியிருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் Feb 14 ஒரு 2K சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ இன்னும் ஒரு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா ஒரு 1 இயர்க்குள்ளே நம்ம 2K அடிச்ச ஒரு கோல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க, என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் கொடுக்குறேன். அண்ட் கிங்கிங் பிளாக் 2 வந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அது வரல, வந்தால் கண்டிப்பாக நான் போட்டுடுறேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கவலையப்பட தேவையில்ல, கிங்கிங் பிளாக் இஷ்யூ 2 வந்ததும் கண்டிப்பாக நான் போட்டுடுறேன். ஸோ தேங்க்யூ கேஸ், பாய் எரோன். இதே மாதிரி நான் அடுத்து வேறு ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங்.